ஹை கைஸ், உங்கள் ஜியமா தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸோட ரியாக்ஷன் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா வந்து வீடியோ போட்டு அது ரொம்ப நாள் ஆச்சு ரீல்ஸ் ரியாக்ஷன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வீடியோ இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபன் பண்ண போகிறோம். சண்டே வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து கொண்டாட பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு ஃபுல் பண்ணாடவங்க வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா லவ்வர்ஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கப்பல்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ. இங்கே பாரு, நைட்டு வரும்போது குடிச்சிட்டு வர்றது, சிகரெட் பிடிச்சிட்டு வரதெல்லாம் இருந்து வச்சுக்கோ, ரோட்ல தான் படுக்கணும். ஞாபகம் வச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது சிகரெட்லாம் பிடிப்பியா, ரவுண்ட்லாம் விடுவியா, ரிங் கிலோமீட்டர்லாம் விடுவியான்னு சொல்லி கேட்டியடி. இப்போ என்ன புஷ்டு வந்தாக்கா தெருவில் தான் படுக்கணுன்ற. எனக்கு நான் தெரியும், நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணி தொலைவேன்னு. யாருக்குன்னு தெரியும். இவர் கேட்கறதுல என்ன அது தப்பு இருக்கு சொல்ல பார்க்கலாம். அது ஆல்ரெடி நடந்த விஷயம் தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே அது. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க. அந்த போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுறாங்க. அந்த டீல் போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது வந்து பாருங்க. இங்க பாருடா, பார்ட்டிக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு குடிக்க போனேன்னு வச்சுக்கோ, அப்படியே டைரக்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். என்னடி சொல்ற? ஆமா, டைரக்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நிஜமாவா சொல்றேன்? ஆமா, நிஜமாதான். சத்தியமா? சத்தியமா. ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்றாரு? இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவருக்கு. கிளம்பு, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ஐடியா நோட் பண்ணிக்கங்க, நிறைய பேருக்கு இதுவும் இல்லையே போ. இந்த காமெடி கொஞ்சம் பழசா இருந்தாலையும் ஆனா பார்த்தா புதுசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இதை கொஞ்சம் நீங்க பாருங்க. இப்போ எங்க போயிட்டு வர? இந்த வருஷம் ஆர்சிபி ஃபைனல் ஜெயிக்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. அழகா இருக்க. பிரசாதம் வைக்கிறாரு, என்ன தெரிக்கிறாரு? ஐயோ, இதுக்கு மேல மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. எதுக்குடி அடிச்சா? என்னடா பண்ணி வச்சிருக்க? இது பிரசாதம் இல்லையா? முடியல சாமி. ஒய்ஃப் கிட்ட வந்து பணத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சூதகமா வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படின்றது நீங்க பாருங்க. இப்போ ஏங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு, மருந்து எடுத்துட்டு வந்து விட்டுமா? வேணாம் புள்ள, ஏன்? கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள. சென்டிமெண்டா பேசுறாராமா. ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க, சுட சுட இந்த பாலாவது குடிங்க. வேணாம் புள்ள, ஏன்? நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள, உனக்கு சுற்றும். எவ்வளவு காசு வேணும்? ஒரு ஒய்ஃப் வந்து நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் காட்டுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாமே இறக்கி வச்சிட்டாரா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் விஷயத்த வந்து பேசுறாரு. இப்போ உண்டு இது உனக்கு சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர். சூப்பர். நான் யாரு? லூசு, மென்டலு, ரெண்டு ஒண்ணுதான். நான் யாரு? அரலூசு. நான் யாரு? சைக்கோ. நான் யாரு? புள்ளச்சி. அப்படி கேட்கலடா, மனசுல இருந்து சொல்லு. நான் யாரு? என்ன பிடிச்ச சனி. நல்ல தெளிவா யோசி. நான் உனக்கு யாரு? என்னோட தலைவலி. சரி, ஆக்சுவல் மீனிங் இல்லாம நான் யாரு உனக்கு? வேஸ்ட் பீஸ். ரசிங்க உங்களுக்கு தேவையா? உங்களை யாரமா அண்ணே இந்தாங்கண்ணே ஸ்டார்ட் பண்றாரு. என்னது? ரவாலட்டு. ரவாலட்டு புல்லாம் போட ஆரம்பிச்சாங்களே இப்ப. விளையாடாம சாக்லேட் எடுத்துங்கண்ணே. என்னது? என்ன விசேஷம்? அது நான் குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். அப்படியா? நீ படிச்சு நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாஸ் ஆன? நீ தான் போன மாசம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு சாக்லேட் கொடுத்தேன். அதான் கேட்டேன். இருடா, உங்க தாத்தாவோட சொல்றேன். அவருக்கு வரமா இருக்கான். வேமா வந்து சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போ. வீடியோ வந்து பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்குது. கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோ இதே மாதிரி வீடியோ வேணுமான்றதை கருத்து கமெண்ட் பண்ணுங்க.